மனக்குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். குரு ஒருத்தர் தன்னோட சீடர்களோட பயணம் மேற்கொண்டிருந்தாரு. ஒரு ஏரி பக்கத்துல பெரிய ஆலமரத்தோட நிழல்ல அனைவரும் சற்று ஓய்வெடுக்கலான்னு எண்ணத்தோட அங்க தங்கியிருந்தாங்க. குரு தன்னோட சீடர்கள்ல ஒருத்தர் அனுப்பி ஏரியில இருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னாரு. சீடரும் தன்கிட்ட இருந்த பானையை எடுத்துக்கிட்டு நீர்நிலையை நோக்கி நடந்தாரு. அந்த சமயம் மாட்டு வண்டிக்காரர் ஒருத்தர் ஏரிக்குள்ள இறங்கி ஏரியை கடந்து போனாரு. ஏரி கலங்கிடுச்சு. ஏரியோட கீழ்ப்பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேல வந்து நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதா தெரிஞ்சது. இந்த கலங்கிய நீரை எப்படி குடிப்பதற்கு பயன்படும்? இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பதுன்னு தண்ணீர் இல்லாமலே திரும்பி போனாரு சீடர். இதை பற்றி தன்னோட குரு கிட்டையும் தெரிவிச்சாரு. 1 மணி நேரத்துக்கு பிறகு குரு தன்னோட சீடரை மறுபடியும் ஏரிக்கு சென்று வர சொன்னாரு. சீடரும் ஏரிக்கு போய் பார்த்தாரு. இப்போ நீர் தெளிவா இருந்துச்சு. சகதி நீரோட அடியில போய் தங்கிடுச்சு. ஒரு பானையில தண்ணீரை எடுத்துக்கிட்டு சீடர் குரு கிட்ட போனாரு. குரு தண்ணீரை பார்த்தாரு, சீடனையும் பார்த்தாரு. மெல்லிய குரல்ல கேட்டாரு, தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செஞ்சீங்க? அதற்கு சீடனும், நான் ஒண்ணுமே செய்யல குருவே, அது அப்படியே விட்டுட்டு வந்தேன், அது தானாவே சுத்தமாயிடுச்சு. இப்போ இந்த நீரை நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொன்னாரு. இதை கேட்ட குரு சொன்னாரு, இந்த எளிமையான சம்பவம் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையை உணர்த்துது. மனசும் இந்த தண்ணீரை போன்றதுதான். மனசு குழப்பத்துல இருக்கும்போது அது சரி செய்ய எந்த முயற்சியும் அல்லது சமாதானப்படுத்த அதீத சிந்தனையும் செய்ய அவசியம் இல்லை. இதெல்லாம் தன்னிச்சையாவே நடக்கும். மனசை அமைதியா வைப்பது நம்மால முடியாத காரியம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, முடிஞ்ச செயல்தான். இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கதையுடன் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா.